வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோடைய பர்சனல் லோன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோன் டென்யூர் பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் பார்க்க போகிறோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீ என்னன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21க்கு மேலே இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் டென்யூர் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் 60 ஏஜுக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இவங்க லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லேக்லேருந்து மேக்ஸிமம் 40 லேக்ஸ் வரையும் இவங்க உங்களுக்கு லோன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லோன் டென்யூர் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ லோன் டென்யூர் பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் 12 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 72 மந்த் வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்பாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சேலரி அக்கௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சேலரி அக்கௌண்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் ஹோல்டராக இருந்தீங்க, உங்களுடைய சேலரி ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணுன்றதையும் பார்க்கலாம். இதே நீங்கள் அதர் பேங்க்கில் சேலரி வாங்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ வேணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சேலரி அக்கௌண்ட்டுங்க. இதே நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே இருந்தாலே போதுங்க. நீங்கள் பர்சனல் அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேட்டே அந்த கேட்டகரியில் உங்கள் கம்பெனி லிஸ்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் பர்சனல் அப்ளை பண்ணிக்கலாம். இதே கேட் பிஆர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே இருக்கணுங்க. இதே உங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கேட் சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இருக்கணுங்க. இதே உங்களுடைய கம்பெனி கேட்டகரி டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருக்கணுங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் பர்சனல் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11.05லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் உங்களுடைய கம்பெனி கேட்டகரியை பொறுத்தும் உங்களுடைய சேலரி பொறுத்தும் எல்லாமே டிஃபர் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி சூப்பர் கேட்ஏ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேட்ஏ லிஸ்ட்டில் இருக்குது. பட் என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 16%. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 2% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய சேலரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ இந்த மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம பார்க்க போகிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி 25,000க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 16%லேருந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 2% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே உங்களுடைய சேலரி 25,000லேருந்து 35,000க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 14.99லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா அது 2% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 50,000க்குள்ள உங்களுடைய சேலரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 13.99லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 1.5% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே உங்களுடைய சேலரி 50Kலேருந்து 75Kக்குள்ளே உங்களுடைய சேலரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 12.9லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 1.25% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 75,000க்கு மேலே அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 11.9லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 1% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு உட்பட்டதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே
உங்கள் கம்பெனி கேட்டகரி பொறுத்தும் நீங்கள் வாங்குற சம்பளத்தை பொறுத்தும் எல்லாமே வேறுபடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் பேமெண்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ பார்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 மந்த் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளுங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்க்ளோசர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதே நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கான சார்ஜஸும் வந்து அப்ளிகபிளுங்க. அதுக்கான சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். 25% கூட நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து நில்லுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பார்ட் பேமெண்ட் ஆப்ஷனில். இதே நீங்கள் வந்து பிலோ 36 மந்த்துக்குள்ளே வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்க்ளோஷர் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஆஃப்டர் 36 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபோர்க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எவ்ரி இயருக்கு வந்து 25%க்குள்ளே வந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் அப் லோனை வந்து பற்றி வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ டாப் அப் லோன் என்னென்னு பார்க்குறீங்கன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு 3 EMI பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அடிஷனலாக ஒரு அமௌண்ட் வேணும்னா நீங்கள் வந்து டாப் அப் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிடி பற்றி தான் வந்து நான் பார்க்க போகிறேன். பிடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதர் பேங்க்கில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, பட் உங்களுடைய கம்பெனி கேட்டகிரியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்டடில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அங்கேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்து நீங்கள் இந்த பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த அதர் பேங்க்லேருந்து இந்த பேங்க்கை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கோடைய பர்சனல் லோனை பற்றி டீட்டெயில் என்ன தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு சரி பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது போகிற மற்ற பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் வந்து அப்டேஷன் வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போதோ இல்லை ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போதோ இல்லை மார்க்கெட் லோன் அப்ளை பண்ணும்போதோ ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை அதர் லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ. எங்கடா போகிறேன் இருமா, நம்ம ஏஞ்சல் லோன் கன்சல்டன்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். எதுக்கு? அப்போ தானே மற்ற பேங்க்ஸ் அண்ட் அது டீட்டெயில்ஸோட அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓ அப்படியா, அப்போ நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.